ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்றைக்கி கண்டிப்பாக எல்லார் மொபைலையும் யூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் பேடிஎம். அதாவது கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இந்த பேடிஎம் அப்படின்ற ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணுறதுல சில பேர் சில இஷ்யூஸ் இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. இதனால் உங்களால் எந்த விதமான டிரான்சாக்ஷனுமே பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணி செய்ய முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பேடிஎம் ஆப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள், இது உங்களுக்கான வீடியோ தான். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம சில ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் மொபைலில் நீங்கள் பேடிஎம் ஆப்பில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூஸை உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வரைக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் சப்போர்ட்டையும் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் ஓப்பன் பண்ணணும். ஏதாவது நீங்கள் பேடிஎம் ஆப்பில் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களா இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு முதல் ஸ்டெப் தான் நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் சர்ச் பாரில் பேடிஎம் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த பேடிஎம் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுமா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கண்டிப்பாக பேடிஎம் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான பேமெண்ட் பண்ணுற ஆப்ஸ், பேங்கிங் ஆப்ஸ்லாம் நம்ம எப்பயுமே லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆப்பில் வர இஷ்யூஸையும் நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும், சேஃப்டியாக டிரான்சாக்ஷனுமே பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி இல்லாட்டி டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் செய்யணும், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இது மொபைலுக்கு சேஞ்ச் ஆகலாம். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் ஒரு சர்ச் பார் உங்களுக்கு காட்டும். அந்த சர்ச் பாரில் பேடிஎம் அப்படின்றத சர்ச் பண்ணி பேடிஎம் ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் பண்ணி ஒருக்க பேடிஎம் ஆப்பை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். இப்படி பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கு திரும்ப பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய லொகின் ஐடியெல்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்க பேடிஎம் ஆப்பை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்றத. கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட இந்த பேடிஎம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நிறையவே நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு 90% சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணிவிட்டும் ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட நீங்கள் பேடிஎம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கலாம். அதனால் ஒரு மொபைலையும் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் திரும்ப பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேடிஎம் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன், மற்றவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் சப்போர்ட்டையும் தாங்க. தேங்க்யூ.